ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற கிளம்பிட்டாங்களா, கார்ல வேற வந்துகிட்டு இருக்காங்களா. ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன், இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவாங்களாமே. அடியே அடியே செல்வி, மனுஷனுக்கு வேற வேலையே இல்ல. என்னையா எதுக்கு கூப்பிட்ட? அடியே செல்வி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களாமடி. அவங்க கிளம்புனா எனக்கு என்ன, கிளம்பாட்டி எனக்கு என்ன? அவங்க என்ன என் பொண்ணு பார்க்க வர்றாங்க? அந்த சிரிக்கை தானே பொண்ணு பார்க்க வர்றாங்க. இங்க வர்றி, நல்லா நாளாதுமா என்கிட்ட வாங்கிட்டு போயிடாத. நான் பாட்டுக்கு சவுனேன் தானே இருந்தேன். எதுக்கு என்னைய கூப்பிட்ட? பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு டீயும் பஜ்ஜியும் போட்டு வை போ. ஆமா ஆமா, இவளை பார்க்க வர்றவங்களுக்கு டீயும் பஜ்ஜி ஒண்ணுதான் கேடு. என்னாலதான் போட முடியாது எதுவும். அடியே உன்னை கெஞ்சி கேக்குறேன்டி, வந்தவங்க முன்னாடி என் மானத்தை வாங்கிடாதடி. முடியாதுன்னா முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. இங்க பாரு, நீ இந்த வீட்டுல நான் சொல்றத கேட்டு நடக்கிறதா இருந்தா இரு, இல்லாட்டினா வெளியே போயிரு. வெளியே போகணுமா? எதுக்கு வெளியே போகணும்? நல்ல நாள் அதுமா சண்டை போட்டு வீட்டை 2ஆக்க வேணான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா நான் சொல்றத செய்யி, இல்லாட்டினா அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. செஞ்சு தொலைகிறையா, செஞ்சு தொலைகிறேன். என்ன செய்ய என் தலையெழுத்து எல்லாம். ஆனா என்னால பச்சை கிச்சி எல்லாம் போட முடியாது. நான் போய் டீ மட்டும் தான் போடுவேன். சாரி, எனத்தையா செஞ்சு தொலை போ அங்கிட்டு. இந்த ஆளு வேற இமிசைய வாங்கிட்டு இருக்கேன். அந்த சிரிக்கைய பார்க்க வரவங்களுக்கு நான் எனக்கு டீ போட்டு கொடுக்கணும். எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? இருக்கட்டும் இருக்கட்டும், பொண்ணு மட்டும் பார்த்துட்டு போகட்டும். அப்புறம் இருக்கு இந்த ஆளுக்கு. அத்தா மலரு, அப்பா என்னத்தா மலரு, ரெடி ஆயிட்டியா? உன்னத்தான் தாங்க பொண்ணு பார்க்க வர்றாங்க, முகத்தை நல்லா சிரிச்ச முகமா கலையா வச்சுக்க, அப்பனா தானே எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீ இப்படி மூஞ்சி உருன்னு வச்சிருந்தானா பார்க்க வர்றவங்க என்ன நினைப்பாங்க? எதுக்கு எடுத்தாலும் உண்டானா நல்ல பிள்ளைதாயி நீ. சரிதா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களாம், பாதி தூரம் வந்துட்டாங்களாம். நீ போய் உள்ள இரு, நான் அவங்க வரவும் கூப்பிடுறேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமா தாயி, நீ கிளம்பி வந்துட மாட்டாங்க. நல்ல நேரத்துக்குள்ள பொண்ணை பார்த்துட்டு சீக்கிரமா போகணும்டாங்க. அப்பா நான் ஒண்ணு சொன்ன தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே? என்ன தாயி? அப்பா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா. ஏமா இப்படியெல்லாம் பேசுற? உன்னை பிடிச்சு போய் தானே உன்னை பொண்ணு பார்க்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா. அப்படியெல்லாம் சொல்லாத தாயி, ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இப்படி நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது எப்படி நடக்கும் நீயே சொல்லு. மாப்பிள்ள உன்னை ஒரு தடவை தான் பார்த்துருக்காரு. உன்னை பார்த்தது பிடிச்சிச்சோ, பேசுனது பிடிச்சிச்சோ, சிரிச்சதுதான் பிடிச்சிச்சோ, தெரியல என்ன பிடிச்சிச்சுன்னு. ஆனா கட்டினா உன்னைத்தான் கட்டுவேன்னு அவங்க அப்பாவை விட்டு பேச விட்டுருக்காரு. இதுல இருந்து உனக்கு தெரியல அவரு உன்னை நினைச்சு எவ்வளவு ஆசையா இருப்பாருன்னு. என்னடா அப்பா அப்படி பேசுறானேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. உன்னை எப்படியாச்சும் நல்லபடியா ஒரு நல்ல குடும்பத்துல கரையேத்திட்டேன்னு வச்சுக்க, அதுவே எனக்கு போதும் தாயி. இதுதான் அப்பாவோட ஆசை. போடா போய் உள்ள இரு, கல்யாணம் வேணாம் அப்படி இப்படின்னு எதுவும் பேசாத தாயி. அப்பா நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரியும் தாயி, உனக்கு என்னை விட்டு போறதுல விருப்பம் இல்லைன்னு. ஆனா என்ன பண்றது, பொம்பளை பிள்ளையா பிறந்தவ ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் தான் தாயி ஆகணும். இப்படி எல்லாம் பேசாத சரியா? போ போ உள்ள போ. அப்பா போதாயி போதாயி போ. அப்பா ஏன் நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கு. ஐயோ சே, வர்றவங்களுக்கு சேர் கூட எடுத்து போடாம வச்சிருக்கேன் பாரு. அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மட்டும்தான் வரேன்னு சொல்லியிருக்காங்களே, 3 சேர் போதும். அதிகமா வந்து அப்புறம் எடுத்து போட்டுக்கிடுவோம். கால அளப்பற தாங்க முடியல. என்னம்மா டீ போட்டியா? வருவிய நல்லா. உனக்கு எதுவும் தேவைன்னா மட்டும் வாமா போமா, இல்லாட்டினா மத்தபடி வாடி போடி. இந்த வீட்டுல இருக்க கூடாது, வைக்க கூடாது. என்ன பேச்சு பேசுற நீ? சரியான ஆளுதையா, நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறிக்கிறேன். சரிதா போத்தண்ணன் செத்த நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. போய் டீயை போடு, ஓடு ஓடு ஓடு. எல்லாம் என் தலை எடுத்து தெரியாம வந்து இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு கரெக்ட் பையனை வேணாம் சொன்னதுக்கு கேட்டாங்களா, நம்படியா பிடிச்சி எனக்கு கட்டி வச்சுட்டு இப்ப பாரு நான் பட வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு என்ன சொன்னாலும் நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டத பார்த்தா அசிங்கமா போயிரும். அதுக்காகத்தான் பேசாம நிக்கிறேன். ஆமா இதுக்கு ஒன்னும் குறைச்ச வெக்கங்கட்ட மனுஷன். வேற என்ன வேணும்? எல்லாம் ரெடியா இருக்கு. வீடெல்லாம் கூட கூட்டி சுத்தமா நல்லாத்தான் இருக்கு. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா நான் சொல்ல வரத கூட கேட்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்களாம். டாக்டரை பத்தி ஒரு தகவலும் தெரியல. வருவாரா
கிட்ட சொல்ல போனா அப்பா என்ன பேச கூட விட மாட்டேங்கிறாரு. என்ன மலரே, புது பொண்ணு என்ன இப்படி கிணத்தடியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உட்கார கூடாது. எந்தி வா, ரூம்குள்ள போவா. போனஸ்கா, நான் வாரேன். என்ன மலரே, சோகத்துல இருக்கியோ? இப்படி உன்னை பார்க்கணும் தாண்டி ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அம்மா அப்பா இதுதான் எங்க குடும்பம். நீ எங்க குடும்பத்துல ஒரு திஷ்டிமான்னு இருந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டு என்னென்ன பண்ண? நான் என்ன பண்ணேன் அனுஷ்கா? நீ என்ன பண்ணல? எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. ஏன் அனுஷ்கா அப்படிலாம் பேசுற? எங்க அம்மா இறந்தது நான் பண்ண தப்பா? தப்புதாண்டி, தப்புதான். எந்த நேரத்துல நீ பிறந்து தொலைஞ்சியோ உங்க அம்மாவே முழுங்கிட்ட. இப்ப எங்க குடும்பத்துல வந்து எங்க உசுரை வாங்கிட்டு இருக்க. உன் முகர கட்டிக்கு கல்யாணம் ஒண்ணு கேடு. அழுகாத, உன் மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியல. நீ எல்லாம் ஒரு ஆளு. உனக்கு 2 பேர், ஒன்னு டாக்டர், இன்னொன்னு போலீஸ்காரே. போலீஸ்கார இப்ப வந்து உன் மூஞ்சிய பார்க்க போறியா? அவன் எந்த நேரத்துல எப்படி பார்த்து தொலைஞ்சியானோ உன்னைத்தான் கட்டுவேன்னு வந்து ஒத்த கால நிக்கிறியா? இப்ப வந்து பார்த்துட்டு தெரிச்சு ஓடினாலும் ஓடிடுவியா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அனுஷ்கா. வாயே, உனக்கு இந்த ஜென்மத்துல அந்த போலீஸ்காரன் தான் போல. டாக்டர் வர்ற மணி தெரியல. சரி இங்கே உட்காந்து தொலையாம வந்து உள்ள வந்து தொலை. இதுக்கு மேல என்னால முடியாது. எங்க அப்பாவும் என்னோட விருப்பத்தை கேட்கவே இல்லை. என் பேச்சு என்னன்னு கூட கேட்கல. அவர் மேல தப்பு இல்லை, ஆனா எனக்கு தான் அவர்கிட்ட சொல்ல தைரியமே இல்லை. நான் ஏன்தான் இப்படி ஒரு கோலையா இருக்கேன்னு எனக்கே தெரியல. இந்த பொண்ணு பார்க்குற விஷயம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் என் உயிர் இந்த மண்ணில் இருக்காது. ஏ தென்றல், என்னடி இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க? நீ மலர் வீட்டுக்கு போகல? போகல அஸ்வின். ஏண்டி, ஏன் போல? இல்ல அஸ்வின், மலர் படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியாது அஸ்வின். அதுக்காக அவளுக்கு துணையானாலும் நீ நிக்க வேணாமா? அவளுக்கு ஆறுதல் சொல்லனாலும் நீ பக்கத்துல இருக்கணும்ல தென்றல். நீ ஏன் அவ பக்கத்துல இல்லைனா அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன் தென்றல் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற? இல்ல அஸ்வின், என்னால முடியல அஸ்வின். நைட்டெல்லாம் இதை நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. ஐயோ பைத்தியக்காரியா நீ. உனக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றப்ப மலருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லவா? என்ன அஸ்வின்? டாக்டர் நம்ம ஊருக்கு வந்துட்டாரு. நிஜமாவா சொல்ற அஸ்வின்? ஆமா தென்றல், டாக்டரை கூப்பிடத்தான் இப்ப நான் கிளம்பிட்டேன். அவர் கூப்பிட்டு எப்படியாவது மலருக்கு தட்டு மாத்துறதுக்குள்ள நான் வந்துருவேன். நிஜமாவா சொல்ற அஸ்வின்? எனக்கு இப்பதான் அஸ்வின் நிம்மதியா இருக்கு. மலர் எதுக்கும் ஆசைப்பட மாட்டா. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை நல்லபடியா அமையணும் தான் நான் இத்தனை நாள் அந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் போ அஸ்வின், போய் எப்படியாவது டாக்டரை கூப்பிட்டு மலர் வீட்டுக்கு வந்துரு. நானும் அங்க வந்துடுறேன். சரி தென்றல். பாத்து போ அஸ்வின். சரி தென்றல். இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியாச்சும் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மலர் சந்தோஷமா இருக்கணும். அதுவே எங்களுக்கு போதும். இந்த விஷயத்தை போய் முதல்ல மலர்கிட்ட சொல்லணும். அப்பனாத்தான் அவ சந்தோஷமா இருப்பா. ஐயோ சித்தி, என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? இல்ல சித்தி, அப்படிலாம் இல்ல. உன்னை பார்த்தாலே தெரியுதே, நல்லா சேலையை கட்டி சிங்காரிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டி ஆக போறேன்ற திமிரில் உட்காந்துருக்க. இல்ல சித்தி, இந்த கல்யாணம் நடக்காது. ஆமா ஆமா, அங்க உங்க அப்பன் தையத்தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுது உனக்கு அவனைத்தான் கட்டி வைப்பான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நம்மளுக்கு டாக்டர் வந்துருவியா? டாக்டரை கட்டிக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழலாம்னு. நடக்காதுடி, நடக்காது. அந்த போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு நீ படாத பாடு படல. நான் என் பேரை மாத்திக்கிறேன்டி. என்ன நடந்தாலும் சரி, அந்த போலீஸ்கார மாப்பிள்ளைய மட்டும் நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். உன் நடிப்பெல்லாம் போய் உங்க அப்பா கிட்ட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் நீ. சரி வா, வந்து தொலை. எங்க சித்தி, அதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா என்ன? ஆசைய பாரு, ஆசைய. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வரல, வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து தொலை. உங்க அப்பன் காலன்னு கத்தி தொலைறியா? இவன் படுத்துற பாடு என்னால தாங்க முடியல. இல்ல சித்தி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும், நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். என்னம்மா பண்ணி தொலை, நீ ஆச்சு உங்க கொப்பனாச்சு. மலர், தென்றல், என்ன தென்றல் இப்படி பண்ணிட்ட? இந்த பக்கம் நீ எட்டி கூட பாக்கல. சரி விடு, அதான் இப்ப வந்துட்டேன்ல, கவலைப்படாதடி, அதான் நாங்க இருக்கோம்ல.
இருடி நான் போய் பார்த்துட்டு வரேன். தென்றல் தென்றல் நில்லுடி. இவ என்ன சொல்லிட்டு போறா? நான் எதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா, இவ பாரு அவ இஷ்டத்துக்கு மாப்பிள்ளைய பார்க்க போறேன்னு போறா. இவளுக்கு என்ன பத்தி எந்த கவலையுமே இல்லை. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க தம்பி, வாங்கய்யா. உட்காருங்க தம்பி, போங்க பாப்பா உட்காருங்க. பொண்ணு டேய் வந்து உட்காரா, பொண்ணை காட்டுவாங்கல. தம்பிக்கு அவசரம். டேய் அறிவு கட்டவனே, ஏன்டா வந்த இடத்துல இப்படி மானத்தை வாங்குற? தான் பொண்ணு பார்க்கத்தானே வந்திருக்கோம், அப்புறம் ஏன் வந்தது வராததுமா அப்படி வளைஞ்சுக்கிட்டு நிக்கிற? பேசாம இருங்கம்மா, உங்களுக்கு என்ன தெரியும்? சரி விடு, பொண்ணை பார்க்கணுன்ற ஆசையில ஏதோ அப்படி பண்ணிட்டியா, அதுக்காக அவனை போட்டு எதுக்கு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? எல்லாம் நீங்க கொடுக்குற இடம்தான், அதான் இவ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, சின்ன வயசுல இருந்து நீ கொடுக்காத செல்லத்தை தான் இப்ப நான் கொடுக்குறேனாக்கும். என்னமோ பண்ணுங்க. இருங்க, காப்பி தண்ணி கொண்டு வர சொல்றேன். ஐயா அதெல்லாம் வேண்டாம், நீங்க பொண்ணை மட்டும் காட்டுங்க, சட்டுப்பட்டுன்னு பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன மாப்பிள்ளையோட அம்மாக்கு முகமே சரியில்லை, நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? மாப்பிள்ளை நல்ல பையனத்தான் இருக்காரு, மாப்பிள்ளையோட அப்பாவும் நல்ல குணமனமா தான் இருக்காரு. ஆனா அம்மா எப்படின்னு தெரியலையே. இங்க பட்ட கஷ்டத்தை மலர் அங்கேயும் போய் அனுபவிக்க கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? எங்க அம்மா சொன்ன மாதிரி சட்டுப்புட்டுன்னு பொண்ணை காட்டுங்க. ஆமா ஆமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்க ஆர்வம் இருக்கோ இல்லையோ, மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்ககிட்ட நான் சொன்னேனோ எனக்கு பொண்ணை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்குன்னு? நீ தானடி இப்ப சொன்ன சட்டுப்புட்டுன்னு பொண்ணை பார்த்துட்டு கிளம்பணும்னு. ஆஹா, அப்ப பொண்ணை பார்த்துட்டு இங்கேயே விருந்து சாப்பாடு சாப்பிட்டு வர போறீங்களோ? மாமா. டேய் யாரோட மாமான்ற? சொல்லுங்க தம்பி. டேய் நீ என்ன பைத்தியமாடா, இந்த ஆளை போய் மாமான்னு இப்பயே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அம்மா, இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் மலருக்கும் எப்படியும் கல்யாணம் ஆக போகுது. அப்ப அவரோட அப்பா எனக்கு மாமா தானம்மா. என்னம்மா நீ எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அட பாவி, அப்போ ஒரு முடிவோட தான் நீ வந்திருக்க அப்படித்தானே? ஆமா, நான் தான் அங்கேயே சொல்லிட்டேனே, கட்டினா அந்த பிள்ளையை தான் கட்டுவேன், வேற எந்த பிள்ளையும் கட்ட மாட்டேன்னு. ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாமா. சொல்லுங்க தம்பி. மாமா, மலர் நல்லா சமைப்பால? ரொம்ப முக்கியம்டா. ஆமா தம்பி, என் பொண்ணு என் பொண்டாட்டியை விட சூப்பரா சமைப்பா. அது போதும் அது போதும், இன்னைக்கு உங்க வீட்டுல விருந்து சாப்பிடாம நாங்க இங்க இருந்து கிளம்பவே மாட்டோம். ஏய் நீ என்ன பொண்ணு பக்கம் வந்தியா இல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட வந்தியாடா? ரெண்டுக்கும் தாமா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நான் கூட போலீஸ்காரரா இருக்காரு, எப்படி பேசுவாரு, ரொம்ப திமிரா இருப்பாரோ என்னமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க நம்மள மாதிரி தான் இருக்கீங்க. என்னதான் நான் போலீஸ்காரனா இருந்தாலும் வீட்டுக்குள்ள நான் சாதாரண மனுஷன் தானே, அது மாதிரி தான் நானும் பேசுவேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருந்தேன், எப்படி என் பொண்ணை கொடுக்கறதுன்னு. இப்பதான் எனக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. தேங்க்யூ மாமா. அட பாவி. அனுஷ்கா, அனுஷ்கா, மலரை கூப்பிட்டு வாமா. ஐயோ, பொண்ணு வரப்போகுது. ஆட்டாமாடா ஆடுற ஆட்டம். இன்னைக்கு அந்த சிரிக்கி எப்படி இருக்கான்னு நானும் பார்க்கத்தானே போறேன். எனக்கு மட்டும் பிடிக்காம இருக்கட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு. தென்றல் வாமா, நீ எப்ப வந்த? இப்பதாப்பா வந்தேன். சரிதா சரிதா. அம்மா மலரு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுதாயி. அட பொண்ணு நல்லா தான் இருக்கு, நல்லா மகாலட்சுமிமானி இருக்கே. வணக்கம். என்ன இன்ன வரைக்கும் முறப்பா தெரிஞ்சவ இப்போ பொண்ணை பார்க்கவும் 32 பல்லையும் காட்டுறா. என்னம்மா லட்சுமி, பொண்ணு எப்படி? நல்லா இருக்குங்க பொண்ணு. இந்த பொண்ணதான் நீ இத்தனை நாளா திட்டிக்கிட்டு கிடந்த. அந்த சிரிக்கி இந்த சிரிக்கி நீ என்ன பேச்சு பேசுன, இப்ப பாரு வாயு பூரா பல்லா தெரியுது. ஏங்க இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணை காட்டியிருந்தாலும் நான் வேணான்னு தாங்க சொல்லியிருப்பேன். பொண்ணு அவ்வளோ அழகா இருக்குங்க. என்னமோ நம்ம வீட்டுல இருக்க பொண்ணை விட இது என்னமோ அழகா அப்படி இப்படின்லாம் பேசுனியே. அவளுக கிடக்காளுங்க வெத்து சிரிக்கிய. இதுக்கு முன்னாடி அவளுகெல்லாம் சும்மா. உன் மையனை பாரு, பொண்ணை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கியா. டேய் டேய் பாத்துடா, கண்ணு தனியா கலண்டு வந்துட போகுது. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைய பார்க்கணுண்டிக்கும் மாப்பிள்ளையோட அம்மா கூட என்னமோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவங்களும் சிரிச்சு நல்லா பேசுறாங்க. டேய் டேய் போதும்டா. மலரு என்னடி அந்த ஆளு உன்னை இப்படி பாக்குறாரு, விட்டா கடிச்சு தின்றுவாரு போலடி. நீ வேற பேசாம இருடி. நானே எப்படா இந்த கல்யாணத்தை
கரெக்டா வருவியா? நீ வேற இதையே தான் சொல்லுற. ஆனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, பையன் அல்வா மாதிரி இருக்கானே. இந்த சிறுக்கிக்கு போய் இப்படி ஒரு மாப்பிள்ளையா? இவளுக்கு மட்டும் எங்கிட்ட இருந்துதான் தேடி தேடி வருவாங்களோ தெரியல. இவளை படைக்கிறதுல கடவுள் அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து படைச்சிட்டானே என்னமோ. அனுஷ்கா, அனுஷ்கா இங்க வாடி. என்னம்மா லட்சுமி, பொண்ணு உனக்கு பிடிச்சிக்கிருச்சுல? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்படி ஒரு மகாலட்சுமி என் வீட்டுக்கு வேணான்னு நான் சொல்லுவேனா? ஐயோ, அந்த பொம்பளைங்கள புரிஞ்சுக்கிறவே முடியலப்பா. ஐயா, எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமா என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான், எனக்கும் தான். நான் கொஞ்சம் பேசணும். அப்படி வாடிய சக்காலத்தி பெத்த மகளே. மலரு, என்னத்தா பேச போற? அப்பா, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்பா. அதெல்லாம் கூடாது தாயி. தட்டு மாத்துறதுக்குள்ள மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியா போயெல்லாம் பேசக்கூடாதுமா. அதான் அவ ஏதோ பேசணும்ன்றாளே, போய் பேசட்டு விடுங்க. அப்பா பேச்ச கேப்பேல தாயி. அதான் என் பையன் கூட பொண்ணு பேசணும்டுதே, போய் பேசிட்டு வரட்டும். ஐயோ, அது சின்ன காலத்துல என்னத்த பேச போகுது? ஏதோ தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம பெரியவங்க இருக்கத்துல அது பேச என்ன செய்ய போகுது? அப்பா, பேசாம இருன்னு சொன்னேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்படிப்பட்ட மனுஷங்க இருக்கதே பெரிய விஷயம். அதுலயும் உனக்கு இந்த மாப்பிள்ளை கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் மலரு. என்னாச்சு மாமா? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைனா சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல தம்பி, என் கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயுமே வளர்ந்துருச்சு. இப்போ போற இடத்துல எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ, அப்பாவை பார்க்க முடியுமா முடியாதோன்னு நினைச்சு பயந்துகிட்டு தான் அப்படி சொல்லுது. ஓ அப்படியா? அதுக்காகத்தான் பயப்படுறாங்களா? மலர், பயப்படாதீங்க. உங்க அப்பாவை விட உங்களை அதிகமா பாசம் வச்சு நல்லபடியா நான் பாத்துக்கிருவேன். போதுமா தாயி? சரி சரி, வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாம். சரிங்கய்யா. வாமா லட்சுமி. இருக்கட்டுங்க. அதான் நீங்க இருக்கீங்களே, நீங்களே மாத்துங்க. இந்த அனுஷ்கா என்னதான் செய்யறாளோ தெரியல. என்ன யாரும் கூப்பிட்டேன்? எம்மா, என்னம்மா அதெல்லாம் இவளுக்கு? இவரா மாப்பிள? ஆமாடி, இன்ன வரைக்கும் நான் வயிறஞ்சுக்கிட்டு கிடந்தேன். இப்ப நீ வயிறஞ்சுக்கிட்டு கிட. என்னம்மா அதெல்லாம்? என்ன பண்ணி தொலைக்கிறது? சீ, இவ ஒரு ஆளுன்னு இவளுக்கு எப்படி எப்படியெல்லாம் மாப்பிள வருது? சே, என்ன பண்றது? இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலை எழுத்து. ஆமா லட்சுமி. சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களே. உங்க பாரு, தட்டு மாத்த போறாங்க. அப்பா பாரு, உன்னை விட்டுட்டு அவர் மட்டும் தனியா நிக்கிறாரு. நீயும் போ. ஆமா, இந்த மனுஷன் கூப்பிடாம நான் எதுக்கு போகணும்? போமா, கார் இருக்குமா, போமா. அம்மா, இவங்க யாரு? நான் தான் பொண்ணுக்கு அம்மா. ஆமா, அம்மா இல்லன்னு சொன்னாங்க. இவ என்னோட 2வது பொண்டாட்டி, பொண்ணுக்கு சித்தி. சித்தியா? ஏங்க நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன நீ எங்கம்மா சொல்ல விட்ட? எப்ப பாரு சண்டை தான். அந்த சிறுக்கி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. பாவம் அந்த பொண்ணு, அந்த பொம்பளை இந்த பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்துமா. அதுக்காகத்தான் நான் சொன்னேன், அந்த பிள்ளைய நீ அம்மா மாதிரி பாத்துக்கணும்னு. அதுக்கு என்னங்க, அதுக்கு மேலேயே நான் பாத்துக்கிறேன். நீ இவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலாமா? நிறுத்துங்க. அஸ்வின், என்ன காரியம் பண்ற அஸ்வின்? மலர், என்ன மலர் நடக்குதுங்க? என்னை விட்டு எங்க போனீங்க? மலர், என்ன காரியம் பண்ற நீ? என்ன மலர் இதெல்லாம்? எல்லாம் நீங்க என்னை விட்டு போனதுனாலதான். ஏன் என்ன தனியா விட்டுட்டு போனீங்க? மலர், என்ன பண்ற நீ? யார் நீ? இவ ஏன் பொண்டாட்டி. என்னது? ஓம் பொண்டாட்டியா? மலர், என்ன மலர் இது? எந்திரி, நீ மதாவி மேல இருந்த. அப்பா, எனக்கு சரவணனாதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இத நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க என் வார்த்தைய காது கொடுத்து கூட கேட்கல. பெத்த பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியல. நீங்க அவளுக்கு கல்யாண முடிவு பண்றீங்க. என்ன நடக்குது அஸ்வின்? என்ன அதெல்லாம்? ஆமா மாமா, நம்ம டாக்டரும் மலரும் ஒருத்தரை மனசார விரும்புறாங்க. டேய் பாண்டி, இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாடா. சந்தோஷமா? சந்தோஷமா மலரு? ரொம்ப சந்தோஷம். டாக்டரே, நீங்க இப்படிப்பட்ட ஆளுன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அப்பா, இவர ரொம்ப நல்லவருப்பா. நல்லவர்தான், சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு போவாரோ? ஏதோ என்னோட சூழ்நிலை, சொல்ல முடியல. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து என் பொண்ணை விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? போக மாட்டேன். இதுக்கப்புறம் இவளை நான் விட்டு போனாலும் என் உயிர் விட்டுட்டு போகாது. ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.